நீங்கள் கும்பிட்டீங்கன்னா சத்தமாச்சு உங்களுக்கு புத்தியை தரும், சக்தியை தரும், பணத்தை தரும், உயர்வை தரும், கல்வியை தரும். நல்லா சொன்னீங்க. இந்த பிள்ளையாரை மட்டும் நீங்கள் கும்பிடுங்க, உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. உனக்கு தெரிஞ்ச வார்த்தை சொல்லுண்ணா சொல்லு, உனக்கு யோசிச்சு சொல்லு. இதுதாங்க எங்கள் ஊர் பிள்ளையார். உங்கள் ஊர் பிள்ளையார் எப்படி இருக்குன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். சொல்லு தானா எங்கள் பிள்ளையாரோட பாஷை தெரியுமாங்க? ஏங்க இந்த பிள்ளையாரை பாருங்க, ஃபஸ்ட்டு நல்லா பாருங்க. அங்கே நின்று சொல்லு. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வெல்கம் தட்டி விடுங்க, என்னது கமெண்ட் பண்ணுங்க. வேற எங்க வீரபாண்டி பயலுங்க. அவ்வளோதானா? இவ்வளோதான் வச்சிருக்கியா? அவ்வளோதானா? அப்போ இங்கே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இங்கே எங்கே இருக்கு உங்கள் வீடு? கோயில் வரைக்கும் வந்தாச்சு. பூட்டிட்டாங்க. நீ அந்த அரிசி கடையில் தான் இருப்ப. இப்போ எதுக்கு இங்கே வந்துட்ட? அவ்வளோதானா? வேலைனா மட்டும் போவியா? வேலைனா மட்டும் போவியா? உங்கள்கிட்ட சேனல் இருக்கா? என்ன சேனல்? எனக்கா 100ன்னு நினைக்கிறேன், இன்னும் தரல. எப்படா வந்துச்சு? தொலைஞ்சு எனக்கு வந்து தொலைய மாட்டேங்குது. ஒரு வாரேன் இவனை கழட்டி விட்டு போயிடணும். ஒரு உட்காந்துருக்கு, ஒரு 4 வாரத்தையும் சொல்லி விடணும். இன்னும் சொல்லிவிடு, சொல்லி டக்குன்னு சொல்லிவிடு. ஒரு நிமிஷம் தானே, சொல்லு. பாருங்க, உங்க வாயை கவ்வி வச்சிருங்க. ஏங்க இந்த துண்ணூறு கிடைக்குமாங்க? ஊரில் கிடைக்குமாங்க? ஏங்க அப்படி பண்றீங்க? அவங்க என்னடா பண்ணாங்க? துண்ணூரை பாருங்க, உங்க ஊர் துண்ணூறு மாதிரி எங்க ஊர் துண்ணூறு சுண்ணாம்புங்க. வீரவாண்டியை பற்றி ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லு. எங்க இந்த வீரவாண்டி கௌமாரியம்மன் கோயில் ஆற்றுக்கு வந்து பாருங்க, தனி ஐலாண்டுங்க.